என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹைட் அண்ட் சீக் கேம்ல நியூவா ஜாயின் ஆயிருக்காங்க. இவ பேர் பாத்தீங்கன்னா லக்ஷிதா. இவ பேர் இவ பேர் லக்ஷனா. இவ பேர் ரோஷினி. என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு ஹைட் அண்ட் சீக் வித் ப்ளே விளையாட போறோம். அது இந்த இடத்துல தான். இந்த இடத்துல நானே எங்கள் அக்கா சாய்சரா வரைஞ்ச டிராயிங்ஸ்லாம் இருக்கு. பெருசாக இருக்கும். நல்லா ஒரு சார்ட் அளவுக்கு வரைஞ்சி வச்சிருக்கிறோம். இங்கே தான் நம்ம இன்னைக்கு ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறோம், தெரியுமா? இங்கே தான் நம்ம இன்னைக்கு 7th ஹைட் அண்ட் சீக் தானே விளையாட போகிறோம். 7th ஹைட் அண்ட் சீக் நம்ம இங்கே தான் விளையாட போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸே. யார் அவுட்டராக இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டே. அப்புறம் டிசைட் பண்ண முடியாது. யார் இன்னும் சொல்லவே இல்லை. கயலக்கா சொல்லவே இல்லை. கயலக்கா தான் அவுட்டரு. நானா? சரி, நானே அவுட்டராக இருக்கிறேன். சரி கயலக்கா, நம்ம இந்த இடத்துல தான் வழிய போகிறோம். சரியா பசங்களா? சரி அண்ணாக்கா. சரி ஸ்ரீநிதி, நம்ம இங்கே விளையாடலாம். ஓஹோ, இப்போ கயல் தான் அவுட்டா? சரி, நம்ம எல்லாரும் ஒளிஞ்சிக்கலாம். கயல் 100 என்ட்ரி. இங்கே ஒரு தூண் மாதிரி இருக்கு. நான் இங்கே போய் எண்றேன். நீங்கள் எல்லாரும் இந்த பெயிண்டிங்ஸ் இருக்குல்ல, அங்கே போய் ஒளிஞ்சிக்கோங்க. சரி, நான் தான் ஃபஸ்ட்டு ஒளிய போகிறேன். எங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம்? அங்கே ஒரு வீடு மாதிரி, அது ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அது ஸ்ரீநிதி பண்ணது தான். அங்கெல்லாம் நம்ம போவேணாம். என்ன பண்ணலாம்? இங்கே நம்ம வச்சுருக்காங்கள கருப்பு கலரில் வால் ஹேங்கிங் மாதிரி, அங்கே போய் ஏறி உக்காந்துக்கலாம். சரி வேணாம். நம்ம இந்த பெயிண்டிங் இருக்குல்ல, இந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு யாருக்குமே தெரியாது கண்ணுக்கு. அச்சோ, நம்ம போய் ஒளியணுமே. நம்ம இங்கே போய் ஒளியலாம். மேலே ஒரு இடம் இருக்குதுல்ல, அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். அங்கே பார்த்தா தான் யாருக்குமே தெரியாது. இங்கே படிக்கட்டு மாதிரி இருக்குது. அங்கே மேலே போய் ஒளிஞ்சிக்கலாம். இப்போ தான் அந்த கயல் வேற குள்ள கத்திரிக்கா. அவளுக்கு தெரியவே தெரியாது. நல்ல வேலை இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்டோம். அடடே இந்த சாய்சரா போய் நல்ல இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டாலே. நம்ம இந்த இடத்துக்கு போவேணாம். நமக்கு இங்கே ஒரு அழகான பிளேஸ் கிடச்சிருக்கு. இந்த பெயிண்டிங் முன்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். அச்சோ, எல்லாருமே போகிறாங்க, நம்மளும் போகலாம். நம்ம எங்கே ஒளியிறது? அங்கே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். அங்கே ஒளிஞ்சா யாருக்குமே தெரியாது. சரி சீக்கிரம் அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். நம்ம இங்கே நின்றுக்கிட்டு ஒளிஞ்சிக்கலாம் சீக்கிரம். அச்சோ, விழுந்துட்டனே. சரி, எந்திரிக்கலாம் சீக்கிரம். அச்சோ, இன்னும் 3 பேர் ஒளிஞ்சிட்டாங்க. இன்னும் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். நம்ம எங்கே போய் ஒளியலாம்? இங்கே ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. அங்கே இந்த ஒரு பெயிண்டிங் அடியில் ஒளிஞ்சிக்கலாம். அப்போ தான் யாருக்குமே தெரியாது. அச்சோ, நம்ம எங்கே போய் ஒளியலாம்? இந்த நிறைய பேர் எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டாங்க. அங்கே ஒரு பெட்டு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கலாம். எல்லாமே இங்கே அடியில் ஒளியிற மாதிரி தான் இருக்குது. சரி இங்கே அடியில் ஒளிஞ்சிக்கலாம். அச்சோ, நம்ம எங்கே ஒளியிறது? நம்மளாம் குட்டியாக இருக்கிறோம். நம்மளாம் எங்கே போய் ஒளிஞ்சாலும் தெரியவே மாட்டோம். இங்கே ஒரு பொம்மை வேறு. இந்த பொம்மை நான் தான் செஞ்சேன். இந்த பொம்மை வேறு உளுந்து கிடக்குது. நம்ம இதை எடுத்து வைக்கலாம். பாவம் அந்த பொம்மைக்கு முடியல. இந்த குல்லா போட்டு அப்படியே வைக்கலாம். நம்ம இங்கே மேலே என்னமோ இருக்குதுல்ல, அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். இந்த பெட்ரூம் இருக்குல்ல, அதுக்கு மேலே போய் இங்கே ஒழிஞ்சிக்கலாம். அப்போ தான் இருக்க முடியும். அச்சோ, விழுந்து தனி. சீக்கிரம் போகலாம். நம்ம கீழே வந்துட்டோம். இங்கே மேலே போய் சாய்சராக்கா பக்கத்துலேயே ஒழிஞ்சிக்கலாம். அப்போ தான் யாருக்குமே தெரியாது. இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். அப்படியே மேலே ஏறி வந்து இங்கேயே உக்காந்துட்டேன். ஸ்ரீநிதி, நீ எப்படி இங்கே வந்த? அக்கா, நான் எப்பயோ வந்துட்டேன்க்கா. நீங்கள் தான் பார்க்கல. நம்ம இங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்குறோம். யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் ஒழிஞ்சிக்கலாம்.
அச்சோ நம்ம தான் இந்த கேமுக்கு வேற புதுசு, எங்கே ஒளியறதுனே தெரியலையே. அங்கே ஒரு நம்பர்ஸ் பெயிண்டிங் மாதிரி இருக்குது, அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். இங்கே ஒளிஞ்சா யாருக்குமே தெரியல. அச்சோ விழுந்துட்டோன்னே. சரி ஏஞ்சி இது பண்ணலாம். அச்சோ இந்த லக்ஷனா வேற ஒளிஞ்சுக்கிட்டாலே. இப்போ நம்ம எங்கே போய் ஒளியிறது? எங்கே போய் ஒளியலாம் கடவுளே? நான் நிற்கிறது வேற ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது, அங்கே தான் ஒளிய வேணாம், அப்புறம் நமக்கு நல்லா தெரியல. அங்கே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது, அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். அங்கே தான் பாலா அந்த நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். அண்ணா தள்ளுங்கண்ணா பாலாண்ணா. சரி நம்ம இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம், அப்போ தான் யாருக்கும் தெரியாது. பாலாண்ணா நவருங்கண்ணா, நான் இந்த பெயிண்டிங் உள்ளே போய் ஒளிய போகிறேன். அச்சோ பெயிண்டிங் வேறு சாயுதே, என்னது இது? பின்னாடி அசிங்கமாக இருக்குது, ஆனால் முன்னாடி அழகாக இருக்குதே. சரி எல்லா பெயிண்டிங்கும் இப்படி தான் இருக்கும். சரி நம்ம போய் இங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம், உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்போ வரப்போ உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம், அப்போ தான் சரி வரும். அச்சோ எல்லாருமே ஒழிஞ்சிட்டாங்க, நம்ம எங்கே போய் ஒளியலாம்? இந்த கையலுக்கு மேலேயே போய் ஒளிஞ்சிக்கலாம். அந்த தூணில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு உக்காரலாம், அப்போ தான் சரி வரும். எல்லாருமே பெயிண்டிங் பின்னாடி தான் ஒளிகிறாங்க, நம்ம இங்கே உக்காந்துக்கலாம். இங்கே தான் ஏதோ கலர்ஸ்லாம் வச்சு ட்ராயிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒளிஞ்சா நமக்கு சேஃபு கொஞ்சம், இங்கே ஒளிஞ்சிக்கலாம். அவன் மேலெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பெயிண்டிங் தான் பார்ப்பா, அதனால் சரி. அப்புறம் பார்த்துட்டோன்னா வேணாம், நம்ம இங்கே ஒளிய வேணாம். நம்ம எங்கே போய் ஒளியலாம்? பேசாமல் சாய்சரா பக்கத்துலேயே போய் ஒளிஞ்சிடலாம். அவள் மாட்டலனா கூட நமக்கு லக்கு தானே, அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம் சாய்சரா பக்கத்துலேயே. ஹே சாய்சரா இங்கே பாரு. ஏய் நீ எப்படி வந்த சுமதி? நான்லாம் இப்போ தான் வந்தேன்ப்பா. எனக்கு அங்கே ஒரு பிளேஸ் தெரியுதுல்ல, அங்கே தான் ஒளியலான்னு இருந்தேன். அப்புறம் அவன் மேலே பார்த்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உன் பக்கமே வந்து உக்காந்துட்டேன்ப்பா. சரி நம்ம எங்கே போய் ஒளியிறது? எங்கே போய் ஒளியலாம்? அச்சோ நம்ம எங்கே போய் ஒளியலாம்? அச்சோ கடவுளே, எங்கிட்டு போய் ஒளியிறதுனே தெரியலையே. பேசாமல் நம்ம இந்த ஹார்டின் பெயிண்டிங்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம், அப்போ தான் தெரியாது. அச்சோ நம்ம எங்கே போய் ஒளியலாம்? ஸோ இது வேற கடவுளே, என்ன தான் பண்ணுறதோ? எங்கே போய் ஒளியிறது? அங்கே ஒரு கட்டை மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம், அப்போ யாருக்குமே தெரியாது. அந்த கட்டையே நம்மளை மறைச்சிரும். இன்னும் நம்ம மட்டும்தான் இருக்கிறோமா? நம்ம இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம். இந்த சுமதி வேணாங்க இருக்கிற பேஸை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இங்கேயே உக்காந்துக்கலாம், அப்போ தான் யாருக்குமே தெரியாது. சூப்பர். இங்கே கலரில் வச்சுருக்காங்க, இங்கே பேப்பர் இருக்குது. நம்ம சும்மா எடுத்து கிறுக்கிட்டு இருக்கலாம், அவள் பார்க்குற முடிக்கல கிறுக்கிட்டே இருக்கலாம். இங்கே நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க. அந்த சுமதி விட்டுட்டு போனதுனால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நல்ல வேலை, அந்த சுமதி அங்கே போயிட்டா நல்லா இங்கே ஜாலியாக கலர் அடித்து விளையாண்டுட்டு இருக்கலாம். 100 வருகிறேன். பசங்களா, அவள் வர 100 எண்ணிட்டா. எல்லாரும் அலர்ட் ஆகிக்கோங்க, சீக்கிரம் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் வெளியிலேயே தெரியுறீங்க பாருங்க, நல்லா தெரியுது நீங்கள் அங்கே தான் ஒளிஞ்சிருக்கீங்கன்னு. நல்லா உள்ளே தள்ளி ஒளிஞ்சுக்கோங்க. சரி நம்ம இந்த பெயிண்டிங் அடியில் போய் ஒளிஞ்சிக்கலாம். சரி சீக்கிரம் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். அச்சோ இந்த பால் வேற அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறானே. சரி நம்ம இந்த ஹார்டின் பெயிண்ட்டுக்கு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம், இல்லைனா அந்த பெயிண்டிங்கே நம்ம மேலே அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். எப்பா தூக்கி போட்டாச்சு. அச்சோ நம்ம தான் அலர்ட்னு சொன்னோம், நம்மையே இன்னும் ஒழுங்காக ஒளியிலையே. சரி அங்கே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே நான் அப்பயே நினச்சேன் இந்த ட்ரெஸ் போட வேணாம், ஒளிய முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ் போட்டது வேஸ்ட்டாக போச்சு. சரி நம்ம மேலே இந்த பெயிண்டிங் தூக்கி போட்டுக்கலாம், சீக்கிரம் போட்டுக்கலாம். எப்பா போட்டாச்சு. அச்சோ மூச்சு வேற விட முடியலையே கடவுளே. சரி பரவாயில்ல. அச்சோ நம்ம எங்கேயும் போகிறது? இங்கே அச்சோ விழுந்துட்டனே. அச்சோ கடவுளே, என்ன பண்ணுறது?
சரி சரி, இந்த 3 மேலே அப்படியே படுத்துக்கலாம். இந்த 3 எடுத்து நம்ம மேலே போட்டுக்கலாம். சரி சரி, நம்ம ஆல்ரெடி உள்ளதான் கிடக்குறோம், நம்ம உள்ளே இருக்கலாம். சரி, நம்ம ஆல்ரெடி நம்ம உள்ளதான் இருக்கிறோம். நல்லா உள்ளே தள்ளிக்கலாம், இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளும் அலர்ட் ஆகிட்டோம். ஆனால் கால் தெரியுதே, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்க்கலாம், அப்போ தான் சரி வரும். ஓகே, நான் ஒழிஞ்சிட்டேன். அச்சோ, நம்ம தான் அந்த ஒலையிலையே, நாம் என்ன பண்ணுறது, அடிபாலமாக பட்டுருச்சு. சரி சரி, நம்ம இந்த பெயிண்டிங்க்கு உள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். அந்த கீழே இருக்கிற பெயிண்டிங்க்கெலாம் போனால் ரொம்ப லேட்டாக ஆகும். நம்ம இங்கேயே போய் ஒழிஞ்சிக்கலாம். தள்ளுப்பா, அங்கே போய் நான் ஒழிஞ்சிடணும். காலெலாம் தெரியுது, உள்ளே தள்ளிக்கலாம். அச்சோ, இந்த எல்லாருமே உள்ளே தள்ளி போய் ஒழிகிறாங்களே. நம்மளும் இந்த இங்கே ஏதோ மாதிரி இருக்குதுல்ல, அதை தூக்கி மண்ணை மேலே போட்டுக்கலாம். நாங்கள்லாம் ஆல்ரெடி செட்டிங்கில் தான் இருக்கிறோம். ஸ்ரீநிதி, கிரிப்பாக பிடிச்சிக்கோடி, விழுந்துட போகிற, உனக்கு ஹைட்டு பத்தலை. அதெல்லாம் எனக்கெல்லாம் ஹைட்டெல்லாம் பற்றிருக்கு, அமைதியாக இருங்க. எனக்கெல்லாம் ஹைட்டு நல்லா தான் பத்துது, அமைதியாக இருங்க, சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உன்னோட நல்லதுக்கு தான் சொன்னோம், நீ ஓவராக பேசிடுவேன்னு தெரிஞ்சு தான் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். அச்சோ, இவங்க எல்லாத்தையும் எங்கே ஒளிஞ்சாங்க? இவங்கெல்லாம் கண்டே பிடிக்க முடியல, அதுக்கும் ஒளிஞ்சு வச்சுருக்காங்களே. என்னது இது இங்கே தூக்கிட்டு இருக்குது? என்னமோ தூக்கிட்டு இருக்குது. என்ன தூக்கிட்டு இருக்குது? டே பாலு, நீ இங்கே தான் ஒளிஞ்சிருக்கிற, வெளில வாடா, நீ தான் ஃபஸ்ட் அவுட்டு. அச்சோ, நம்ம உள்ளத்தள்ளி தானே ஒளிஞ்சோம். அச்சோ, பெயிண்டிங்கை தூக்கி நம்ம மேலே போட்டுக்கூடாது, பெயிண்டிங் அடியில் தான் நம்ம ஒளிஞ்சிருக்கணும். வச்சே, ஃபஸ்ட் அவுட்டு பாலு, பாலு பாலு, ஃபஸ்ட் அவுட்டு பாலு, பாலு பாலு. சூப்பர் சூப்பர் சூப்பரே. நெக்ஸ்ட்டு, நல்லா உள்ளே தள்ளாமல் நல்லா மூஞ்ச வெளில வச்சுட்டு இருக்கிற, உனக்குலாம் அறிவே இல்லையாடா? நல்லா தெரிகிற மாதிரி ஒளிஞ்சிருக்கிற, உள்ளே போடா, வெளியில் போடா விஜய். அச்சோ, செகண்ட் நம்ம தான் அவுட்டா? நல்ல வேலை நம்ம ஃபஸ்ட் அவுட் இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த எல்லா கேம்லேயும் இந்த பாலு தான் வின் ஆவான். இப்போ அவனே தோட்டுருக்குறான். உன்னை பார்த்தா திருப்பி வருதுடா பாலு. ரொம்ப இது பண்ணாத, சரியா? வேற எங்கே ஒளிஞ்சிருக்கிறாங்க? இந்த 3 பின்னாடி. பாலா ஒளிஞ்சிருக்கிறான். பாலா, நீ தான் தேர்ட் அவுட்டு, வாடா. அச்சோ, நம்ம தான் தேர்ட் அவுட்டா? நல்லா தானே ஒளிஞ்சோம். இந்த கயல் மரமண்டைக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? மரமண்டியா? நான் மரமண்டியா? உனக்கு ஒழுங்கா ஒளிய தெரியல, என்ன சொல்கிறியா நீ? ஆமாம், நான் பார்க்கும் போது இந்த பெயிண்டிங் ரொம்ப சாய்வாலாம் இல்லையே, நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருந்துச்சு. இது தள்ளி விட்டு பார்ப்போம், யாராச்சும் உள்ளே குண்டாக யாராச்சும் ஒளிஞ்சிருப்பாங்க. குண்டாக இருக்கிறது சாயிசரா, அப்புறம் மது, ரெட் வெல்வெட்டு, பிரியங்கா. இந்த 3 பேர்த்தில் யாராச்சும் தான் இருப்பாங்க. தள்ளி விடுவோம். மது இருக்குடா, மது வெளியில வா. மது தான் எத்தனாவது அவுட்டு? 4th அவுட்டு. போ மது. ஓகே, நெக்ஸ்ட் யாரு? இங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சிங்களா? பெயிண்டிங்காக தான் கிடக்குது. இங்கே யாரோட கால் தெரியுது? இந்த பூச்சி வேற. போ எட்ட போகும்போது இங்கே யாரா இருக்கிற? ஜான்வி 5th அவுட்டு. ஜான்வி 5th அவுட்டு. நீ போ. என்னது, நான் தான் 5th அவுட்டா? நல்லா தானே ஒளிஞ்சிருந்தேன், நான் எப்படி மாட்டினேன்? இந்த கயலுக்கு நல்லா கண்ணு ஷார்ப்புப்பா, நல்லா கண்டுபிடிக்கிறோம். அங்கே யாரோ மேலே 3 பேர் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்ரீநிதி, சாய்சரா, யார் சுமதி, இந்த 3 பேர் கீழே இறங்கி வாங்கடா. நீங்கள் தான் ஃபஸ்ட். யார்? ஸ்ரீநிதி, அவள் தான் 6th அவுட்டு. 7th அவுட்டு, 8th அவுட்டு. இன்னும் 2 பேர் தான், ரோசி, பிரியங்கா. இந்த 2 பேர்த்தில் கண்டுபிடிச்சிடுறேன் நான். கீழே இறங்கி வாங்கடி. 3 பேர் அங்கே என்ன பறக்க பார்த்துட்டு இருக்கிறீங்க? கீழே வாங்கடி. ஓகே, இன்னும் 2 பேர் தான். அங்கே யாரும் நம்ம வரும்போது ஏதோ ஃப்ளவர் மாதிரி ஏதோ கிடச்சிச்சு.
ஒரு ஸ்கர்ட் மாதிரி கிடச்சிருந்துச்சு. அப்பனா பிரியங்கா தான். பிரியங்கா என்ன கலர் அடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிற? வா, நீ தான் 8th அவுட்டு, சரி 9th அவுட்டு. வா, கீழே இறங்கி வா. ஷோ, நம்ம தான் 9th அவுட்டா? சரி, இந்த ரோசி தான் என்னால் கண்டே பிடிக்க முடியல. எல்லா இடத்துலையும் போய் பார்க்கலாம். இந்த இடத்துல கிடையாது, இந்த இடத்துலையும் கிடையாது. அவளாம் நல்லா ஒல்லியாக இருப்பா. இல்லை நல்லா அவளை விட மெலிசாக இருக்கா. அப்போனா குண்டா தெரியும். இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. இன்னும் ஒரு அவுட்டு. நான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது நான் பார்க்கவே இல்லை. லக்ஷிதாவா லக்ஷனாவா இவ பேர்? லக்ஷனா. லக்ஷனா, நீதான். நான் பாரு, நான் உன்னை மறந்தே போயிட்டேன். ரோசி அப்புறம் இன்னும் உன் கூட ஸ்ரீநிதியோட ஃப்ரெண்ட்ஸு நான் இன்னும் கண்டுபிடிக்கலப்பா. ரோஷினி கண்டுபிடிக்கல, லக்ஷனாவை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ரோசியை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இன்னும் 3 பேர்த்த கண்டுபிடிக்கணும். கடவுளே, 3 பேர்த்தா? ஸோ நான் வேற மறந்தே போயிட்டேன். இந்த ரோஷினி, இந்த லக்ஷனாலாம். லக்ஷனா, நீ தான் எத்தனாவது அவுட்டு? 10th அவுட்டு. வாமா நீ. இது நம்ம தான் 10th அவுட்டா? ரோசியை கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளை பார்த்துக்காங்க போல. ஆனால் நம்ம நல்லா ஒழிஞ்சிருக்கோம். இப்போயே தெரியுது. இந்த கேங்கில் வந்து சேர்ந்தது சூப்பர். ஸ்ரீநிதி சூப்பராக இருப்பா இந்த கேங்கு. தேங்க்யூப்பா. இந்த கேங் ரொம்ப நல்ல கேங்கு. சரி ஸ்ரீநிதி, அந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாரோ ஒரு ஸ்கர்ட் தெரியுதே, குட்டியாக இருக்கிறாங்க. அப்போனா ரோஷினியாக தான் இருக்கும். ரோசியாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்பில்லை. தள்ளி விடலாம். ரோஷினி தான் நெக்ஸ்ட் அவுட்டு, 11th அவுட்டு. ரோஷினி, நீ தான். உன்னை நான் கண்டே நான் உன்னை மறந்தே போயிட்டேன். லக்ஷனாவை தட்டி விடும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, நெக்ஸ்ட்டு ரோசி. இந்த இடத்துலையும் காணும், இந்த இடத்துலையும் காணுமே. இந்த இடத்துல எல்லா ட்ராயிங்ஸும் இது பண்ணி பார்த்தியாச்சு. ரூமுக்கு பின்னாடியும் இல்லை, நான் பார்த்துட்டேன். மேலேயும் இல்லை. அச்சோ, எங்கே? என்னால் ரோசியை கண்டுபிடிக்க முடியல. பாஸ். ரோஷினி எங்கே இருந்தாலும் வரவும். ரோஷினி தான் இந்த வாட்டி வின்னரு. நான் தான் வின்ன இந்த வாட்டி. நான் தான் வின் ஆகிட்டேன். சூப்பரே. டண்டன காடாய் டங்கட காடிங்கன காடாய். நான் தான் வின்னு இந்த வாட்டி. நான் தான் வின் ஆகிருக்கலாம். ஜும்பளக்கா பூம். இன்னைக்கு கேம் ரொம்ப சூப்பராக போச்சுல. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராயிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சுப்பா. ஆமாம் பசங்களா.